ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. யோவான் 15:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகமே அன்பினை மையமாக கொண்டே சுழலுகிறது. தேவன் அன்பாக படைத்ததுமல்லாமல் மனித உறவையும் அன்பிலே அஸ்திபாரமிட்டார். பாவம் எப்பொழுது மனிதனுக்குள் நுழைந்ததோ அப்பொழுதே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையுமான உறவையும் அது கரைப்படுத்தி விட்டது. இந்த இரண்டு உறவுகளை ஒப்புரவாக்குவதற்கே தேவன் மனிதனாக உலகில் வந்தார். இந்த இரண்டு உறவுகளின் முக்கியத்துவத்தை போதித்ததுமின்றி செய்தும் காட்டினார். அவரது அடிச்சூட்டை நாம் பின்பற்றுவோம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்கிறார் இயேசு. இயேசுவே கூறுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே அந்த அன்புக்கு சாட்சி. அடுத்து, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்கிறார். நாம் நினைத்தபடியல்ல, இயேசு நம்மை நேசிப்பது போலவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இது தெரிந்தெடுப்பல்ல, கட்டளையாக. முதலாவது நாம் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நமது விசுவாச சகோதரத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தமது பிள்ளைகளுக்காக தமது ஜீவனையே கொடுத்தார். நாம் ஜீவனை கொடுக்காவிட்டாலும் நமது சகோதரர்களுக்காக எதை இழக்க நேரிட்டாலும் தயங்காது அதை செய்ய வேண்டும். ஆண்டவரில் அன்பு கூறாதவனால் தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது கடினம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதும் சரியல்ல. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற தேவ கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களில் இருக்கும் தடைகளை நாங்கள் களைந்துவிட்டு உமது கட்டளைகளை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய குரலை கேட்கவும் எங்கள் இருதயங்களில் உம்முடைய வார்த்தையை பதித்து வைக்கவும் அதன் மூலமாக நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் எங்களை காத்துக்கொள்ளவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, உம்மால் நேசிக்கப்படுகிற நாங்கள் மற்றவர்களை மன்னித்து உமது அன்பை வெளிப்படுத்தி பாவ மன்னிப்பை பெற்றோர்களாக மன சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் தந்தல்லுங்க. ஆண்டவரே, அனைத்து மக்களின் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படவும் மக்கள் அனைவரும் பாப சாப கட்டிலிருந்து விடுவிக்கப்படவும் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, நீங்க தருகிற நன்மைகளில் முழுமையாக திருப்தியடைந்து நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பேசும் வார்த்தைகளால் உம்மையும் மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் பேச அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பங்களில் சமாதானம் நிறைவாய் பெறுகிறவும் மகிழ்ச்சியாய் வாழவும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய வியாதியினால் வைரஸ் தொற்று பாதிப்புகளினாலும் பலவீனமாய் இருப்பவர்களுக்கும் அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கிறவர்களுக்கும் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து தழும்புகளால் அவர்களை குணப்படுத்தி பாதுகாத்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, கருத்து வேறுபாடுகளினால் சொத்து பிரச்சனைகளினாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து மறந்து சேர்ந்து வாழ கர்த்தர் அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு தேவரீர் நல்ல ஞானம் தந்தள்ளி சிறப்பாய் வெற்றி பெற செய்திடவும் விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் நல்ல நண்பர்களின் ஐக்கியத்தோடு கல்வியில் அதிக கவனம் செலுத்தவும் வீண் காரியங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் சிக்கிவிடாதவாறு தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலையை தந்தள்ளி ஆசீர்வதிக்கவும் பிரசவத்துக்கு காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தவும் பிரசவ வேலையிலும் சகாராயிருந்து தாயையும் சேயையும் சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்ற தேவன் திருமண வயதடைந்த நபர்களுக்கு ஏற்ற துணையை காண்பித்து அவர்களது இல்லற வாழ்வு கட்டப்படவும் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அந்நாளின் நிந்தையை நீக்க செய்த தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு குழந்தை செல்வத்தை அள்ளி செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.